ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெடி ஃபார் எக்ஸாம் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் மிரர் இமேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மிரர் இமேஜஸ் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மிரர் இமேஜோடைய வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் மிரர் இமேஜோடைய பேசிக் கான்செப்ட் பார்த்துடலாம். மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல மிரர் பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மிரருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்மளுடைய மிரர் இமேஜ்ல எப்படி இருக்கும், அந்த மிரருக்கு பக்கத்திலே தான் இருக்கும். மிரருக்கு தூரத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அந்த மிரருக்கு தூரத்துல தான் இருக்கும். புரியுதா? இங்க எப்படி இருக்கோ அதனுடைய ஆப்போசிட் சைடு வந்து மிரர் இமேஜா இருக்கும். புரியுதா? மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் கிட்டத்தட்ட சேம் தான். வாட்டர் இமேஜ் கீழே வரும், மிரர் இமேஜ் வந்து ரைட் லெஃப்ட் எப்படி வேணா கேட்கலாம். ஓகே, இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல மிரருடைய பிளேஸ்மெண்ட் கொடுக்கலைன்னா நம்ம என்னவா அசியூம் பண்ணிக்கணும்னா, அந்த கொடுத்துருக்கிற இமேஜ் ஆர் நம்பருடைய ரைட் சைடில் தான் வந்து மிரர் இருக்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 1 2 3 இதனுடைய மிரர் இமேஜ் கேட்குறாங்க. ஆனால் எந்த இடத்துல மிரர் இருக்குன்றத நமக்கு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம அதனுடைய ரைட் சைடு தான் மிரர் இருக்கிறத நம்ம அசியூம் பண்ணி அதனுடைய மிரர் இமேஜ் நம்ம என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். இது மாதிரி புரியுதா? இப்போ மிரர் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்கன்னா கீழே மிரர் இருக்கு, இதனுடைய லெஃப்ட் சைடில் மிரர் இருக்கு, மேலே மிரர் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிரர் இமேஜ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள இப்போ போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ மிரருக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகே, அப்போ பாக்ஸ் வந்து அதே இடத்துல வரைஞ்சிடலாம். இப்போ ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி இருக்கா, மிரருக்கு லாங்ல தான் வந்து அந்த ஏரோ மார்க் இருக்கு. அப்போ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், லாங்ல ஏரோ மார்க் போட்டுக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளா இருக்கா? ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க மிரருடைய பிளேஸ்மெண்ட் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும், மிரர் வந்து அதனுடைய ரைட் சைடில் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம அசியூம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் போட்டாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் பெரிய ஏரோ மார்க் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா மிரருக்கு பக்கத்திலே இருக்கு. அப்போ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், மிரருக்கு பக்கத்திலேயே வந்து ஏரோ மார்க் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து கீழே, இது வந்து மிரருக்கு பக்கத்திலேயே வந்து இருக்கு, கீழே பார்த்த மாதிரி. அதே மாதிரி அதனுடைய ஜாயின் பண்ணி கீழே. இது மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் 3. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல ஏரோ மார்க் வந்து இந்த இடத்துல மிரர் இருக்கா, மிரருக்கு லாங்ல இருக்கு. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லாங்ல இருக்கக்கூடிய மிரர் இமேஜ் வந்து 3 and 4ல மட்டும்தான் இருக்கு. 1 and 2 அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னது மிரர் இமேஜஸ்ல வராது. ஓகே, நெக்ஸ்ட் சர்க்கிள் போட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட்ல வந்து டயகனலா ஒரு லைன் போகுதா, அப்போ மிரர் இமேஜ் எப்படி வரும், இந்த மாதிரி வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சர்க்கிள் வரும். இப்போ இந்த அந்த டயகனல் லைன்ல இது மேல பார்த்து போகுது. இந்த சின்ன பாக்ஸ் வந்து மேல இருக்கு. அப்ப நமக்கும் மிரர் இமேஜஸ் எப்படி இருக்கும், மேல பார்த்த மாதிரி இருக்கும். அப்போ கீழே இருக்கிறது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஓகே, இது மாதிரியான இமேஜ் எங்க இருக்கு பாருங்க, இதுல மேல இருக்கு, இதுல கீழே இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3. பொறுமையா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இந்த சர்க்கிள் எங்க இருக்குன்னா மிரருடைய லாங்ல இருக்கு. அப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் மிரருடைய லாங்ல இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் 3. புரிஞ்சா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. இது வந்து கிளாக். இப்போ இந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம வரையணும்னா எப்படி வரையலாம், கரெக்டா? ஓகே, இப்ப பாருங்க, இதுல ஆப்ஷன் 2 4 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து இந்த லைனுக்கு ஸ்லைட்லி கீழே இருக்கா, அதே மாதிரி இதுவும் பாருங்க லைட்டா கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஆப்ஷன் 2ல பாத்தீங்கன்னா மேல பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா தெளிவா பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்போ ஆப்ஷன் 4. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இது பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல மிரர் இருக்கா, இந்த டாட் வந்து மிரருக்கு பக்கத்திலே இருக்கு.
இப்போ மிரருக்கு பக்கத்துலேயே, அப்போ இந்த இடத்துல பாருங்க, மிரர் நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா மிரருக்கு பக்கத்துலேயே இந்த டாட் இருக்கா, மற்ற எதுலையுமே அந்த டாட் இருக்காது. இது வந்து மிரருக்கு லாங்ல இருக்கு, ஆனால் நமக்கு இமேஜில் எப்படி இருக்கு, மிரருக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். புரிஞ்சா? கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. இதுல பாருங்க, மிரருடைய பிளேஸ்மெண்ட் வந்து கீழே இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இமேஜ் வரையணும், கீழே தான் இமேஜ் வரையணும். இங்க இடம் இல்லாத காரணத்தினால நான் வந்து இந்த இடத்துல வரைகிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ இங்க M இருக்கு, W இருக்கு. M உடைய மிரர் இமேஜ் எப்படியா இருக்க போகுது, கீழே இருக்கிறதுனால இது வந்து W மாதிரி தெரியும் நமக்கு. அப்போ அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி தெரியும், M மாதிரி தெரிய போகுது. அப்போ இது மாதிரியான ஆப்ஷன் வந்து 4ல மட்டும்தான் இருக்கு. புரிஞ்சா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. இதுல மிரரோட வந்து எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்குன்னா லெஃப்ட் சைடில் பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட இமேஜும் வந்து எங்க இருக்கும், லெஃப்ட் சைடை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வரையணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று. பெரிய ட்ரையாங்கிளுடைய மிரருக்கு லாங் எட்ஜில் தான் வந்து சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. அப்போ மிரருடைய லாங் எட்ஜில் போயிட்டு நம்ம சின்ன ட்ரையாங்கிள் வரைகிறோம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்து மிரருக்கு பக்கத்தில் இருக்கு. அப்போ நம்மளும் இப்படி வரைய போறோம். நெக்ஸ்ட் அந்த சர்க்கிள்ல பாதி வந்து ஷேட் ஆகியிருக்கு, அது வந்து பெரிய ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கு. அப்போ நம்மளும் என்ன பண்ண போறோம், மிரர் இமேஜ்லையும் உள்ள ஷேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆரோ மார்க் மேலே பார்த்த மாதிரி இருக்கு, மிரருக்கு லாங்ல போகுது. அப்போ நம்மளும் மிரருக்கு லாங்ல போகிற மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டாச்சு. இது மாதிரியான இமேஜ் நமக்கு எங்க இருக்கு, ஆப்ஷன் 1. புரிஞ்சா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. இந்த பால், அவன் வந்து விளையாண்டுட்டு இருக்க பால் வந்து இந்த மிரருக்கு லாங்ல இருக்கு. அப்போ அது மாதிரியான ஆப்ஷன் வந்து 1 and 4ல மட்டும்தான் இருக்கு, இதுல வராது. நெக்ஸ்ட் அவனுடைய கையை நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு கை ஸ்ட்ரைட்டா இருக்கும், ஒரு கை வந்து ஸ்லைட்டா பெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ரெண்டுமே பெண்ட் ஆகிருக்கு. அப்போ இதுவும் வராது, ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஷன் 4. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்டூ மார்க் வச்சு பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இன்டூ மார்க் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, மிரர் இமேஜுக்கு பக்கத்துல 2 ஆரோ மார்க்கு நடுவுல இருக்கு. அப்ப இது பாருங்க, இதே மாதிரி இந்த ஆரோ மார்க் இருக்கு. மிரர் இமேஜ்னா எப்படி இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்ல வரணும். அப்போ இந்த மாதிரி வரணும். ஓகேவா? அப்போ இது மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா தப்பு. இது வந்து மேல இருக்கு, ஆனா இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் வந்து கீழே இருக்கு. அப்ப இதுதான் மேல இருக்கா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 2. ஓகே. ஒரு 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 6 கொஸ்டினை நீங்களே சால்வ் பண்ணுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பொறுமையா சால்வ் பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 6th கொஸ்டின் பாருங்க. சரி, 11th கொஸ்டின், 12th கொஸ்டின். வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். 13 and 14th question, 15 and 16th question. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இந்த PDF உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து இந்த PDF வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கணும் அந்த டேட்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் சேனல்ல இந்த PDF அவைலபிளா இருக்கும், நீங்க ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் சேனல் எப்படி நீங்க ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.